ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெண்கள் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது கார்டியோவாக தான் இருக்கணும். ஒன்று ஸ்கிப்பிங் பண்ணுறது, ஓடுறது, த்ரெட்மில்ல ஓடுறது, இதே மாதிரியே தான் எல்லாருமே கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணணும். அது மூலயமா வெயிட்டை குறைக்கணும், இதே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணிவிட்டு அவங்க பல்கி ஆயிடுவாங்க, நம்மளோட மசில்லாம் ரொம்ப பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே பண்ணாத, வெயிட்டை தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுறவங்களுமே கூட நிறைய பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஸோ இது நிஜமா பெண்கள் வெயிட்டை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணால் அவங்க பல்கி ஆயிடுவாங்களா, அவங்களோட மசில் மாஸ் பயங்கரமாக கூடுமா அப்படின்னா நோ, இது ஒரு மித்து தான். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த பல்க் ஆகிறதுங்கிறது ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரான்கிற ஹார்மோன் இருக்கிறனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி பில்ட் ஆகுது மசில். அப்படி டெஸ்டோஸ்டரான் நிறைய இருக்கிற ஆண்களுமே வந்து மசில் பில்ட் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபடும்போது இந்த மாதிரி லேடிஸ் வந்து ஜஸ்ட் வெயிட்டு தூக்கி பண்ண உடனே அது அப்படி பல்க் ஆயிடுவாங்க எல்லாம் கிடையவே கிடையாது. பல்கியாக தெரிகிறோன்னா அது மசில் கிடையாது, அது ஃபேட்டுனால தெரியறது தான் உங்களோட வந்து அப்படி ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுல வெயிட்டை தூக்கிட்டு பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் லேடிஸ்க்கு. அது உங்களோட ரெஸ்டிங் மெட்டபாலிசத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், ஃபேட்டை குறைச்சி நல்ல மசில டோனாக நல்ல எஸ்தெட்டிக் லுக் கிடைக்கும். அதனால இனிமேல் இந்த பயம் இல்லாமல் நீங்களும் வெயிட்டை தூக்கி எங்கெல்லாம் முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக மேலே சொல்கிற பெனிஃபிட்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னைய ஃபாலோ பண்ணுங்கள்.